எளிய கணித முறைகள். உயர் வகு எண் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை மீதமில்லாமல் வகுக்கும் உயர் பொது வகு எண் உயர் வகு எண் ஆகும். குறை வகு எண் மிகச்சிறிய பொது வகு எண் குறை வகு எண். மிகப்பெரிய பொது வகு எண் உயர் வகு எண், மிகச்சிறிய குறை வகு எண் குறை வகு எண் என்று அழைக்கப்படும். பிளஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த குறியீடுகள் மற்றும் அடைப்புக்குறி என்ற குறியீடுகள் உள்ள வினாக்களில் விடைகளை பின்வருமாறு வரிசைப்படுத்த வேண்டும். முதலில் இவ்வகையான அடைப்புக்குறி, சதுர அடைப்புக்குறி, மூன்றாவது வகையான அடைப்புக்குறி, பிறகு வகுத்தல், அதன் பின் பெருக்கல், கடைசியாக கூட்டல், பின் கழித்தல். இந்த விதி BODMAS BODMAS ஆகும். அதாவது B பிராக்கெட் அடைப்புக்குறி O ஆஃப் D டிவிஷன் வகுத்தல், M பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், A அடிஷன் கூட்டல், S சப்ட்ராக்ஷன் கழித்தல். B பிராக்கெட் O ஆஃப் D டிவிஷன் வகுத்தல், M பெருக்கல் மல்டிப்ளிகேஷன், A அடிஷன் கூட்டல், S சப்ட்ராக்ஷன் கழித்தல். இதன் விதி BODMAS என்று அழைக்கப்படும். தசம எண்ணை முழு எண்ணாக மாற்றும்போது பகுதியில் தசமத்தை நீக்க வேண்டும். விகுதியில் அதற்கு சமமான பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும். அதாவது 0.56 இந்த தசம எண்ணை முழு எண்ணாக மாற்றினால் 5 6 2 தசம எண்கள். ஆகவே 2 பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும். இவையாக மாற்ற வேண்டும். அல்லது 8.36 என்ற எண்ணை 836 2 தசம இடங்கள். ஆகவே 100. இவ்வகையாக தசம எண்களை முழு எண்களாக அல்லது பின் எண்களாக மாற்றலாம். சராசரி. சராசரியை கண்டுபிடிக்க எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை எண்களை கூட்டினோமோ அத்தனை எண்ணால் வகுக்க வேண்டும். சராசரி மொத்த கூட்டல் பை எண்ணிக்கை. அதாவது 5 எண்களின் சராசரியை காண விரும்பினால் 5 எண்களின் கூட்டுத்தொகை பை 5. இதன் மூலம் சராசரியை கணக்கிடலாம். வீதம் மற்றும் விகிதம். வீதம் என்பது இரு அளவுகளை ஒப்பிடுதல். வீதம் முழு எண்ணா 625 × 99 மதிப்பு என்ன? A 61875, B 63875, C 62875, D 60875. 625 × 99 என்பதை 625 × 99 100 - 1 என்று எழுதலாம். பின்பு 625 × 100 62500, 625 1 - 625, 62500 - 625 5 7 14 - 6 8 61, 61875. ஆகவே ஆப்ஷன் A 61875 என்பதே சரியான விடை. 6127 × 25 மதிப்பு என்ன? A 1,53,075, B 1,53,175, C 1,52,975, D 1,52,875. 6127 × 25 இது சாதாரண பெருக்கல். 35 மிச்சம் 3, 2 10, 10 13 மிச்சம் 1, 5 6, 5 30. அதேபோல்
7 2 7 × 2 14 1 5 2 12. இதன் கூட்டுத்தொகை 5 7 11 1 3 1,53,175 என்பது இதன் பெருக்குத்தொகை. ஆகவே ஆப்ஷன் பி 1,53,175 என்பதே சரியான விடை. 75,735 × 5 மதிப்பு என்ன? ஏ 3,76,875, பி 3,77,685, சி 3,78,675, டி 3,87,675. 75,735 × 5 இது சாதாரண பெருக்கல். 75,735 × 5 5 25, 15 + 2 17, 7 × 5 35, 35 + 1 36, 5 25, 25 + 3 28, 35, 35 + 2 37. 3,78,675 என்பதே இதன் பெருக்குத்தொகை. ஆகவே ஆப்ஷன் சி 3,78,675 என்பதே சரியான விடை. 5 × 5 மைனஸ் 3 × 3 by 5 + 3 என்பது டேஷ் ஆகும். ஏ 1, பி 3, சி 5, டி 2. 5 × 5 மைனஸ் 3 × 3 by 5 + 3. 5 × 5 5 ஸ்கொயர், 3 × 3 3 ஸ்கொயர். ஆகவே 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் by 5 + 3. பின் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இதை a + b × a - b என்று எழுதலாம். ஆகவே 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் என்பதை 5 + 3 × 5 - 3 என்று எழுதலாம். பின் by 5 + 3. இது இரண்டும் கேன்சல் செய்யப்படும். ஆகவே 5 - 3 = 2. கடைசி விடை 2. ஆகவே ஆப்ஷன் டி 2 என்பதே சரியான விடை. 4 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல் பிளஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் மதிப்பு என்ன? ஏ 30, பி 31, சி 29, டி 28. 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் என்பது 4 ஃபேக்டோரியல் என்பது 4 × 3 × 2 × 1. 3 ஃபேக்டோரியல் என்பது 3 × 2 × 1. 2 ஃபேக்டோரியல் என்பது 2 × 1. 1 ஃபேக்டோரியல் என்பது 1. 4 × 3 × 2 × 1 4 12, 12 × 2 24. 3 × 2 6, 6 × 1 6. 2 × 1 2 1. ஆகவே 24 + 6 30, 30 + 2 32, 32 - 1 31. ஆகவே ஆப்ஷன் சி 31 என்பதே சரியான விடை. 5 + 4 ஸ்கொயர் மைனஸ் 5 - 4 ஸ்கொயர் என்பது டேஷுக்கு சமம். ஏ 24, பி 20, சி 64, டி 80. 5 + 4 ஸ்கொயர் மைனஸ் 5 - 4 ஸ்கொயர் என்பது என்ன? 5 + 4 9. ஆகவே 9 ஸ்கொயர். 5 - 4 என்பது 1. ஆகவே 1 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் 9 × 9 81. 1 ஸ்கொயர் 1. 81 - 1 80. ஆப்ஷன் சி 80 என்பதே சரியான விடை. 4/4 மைனஸ் 2/4 இன் மதிப்பு என்ன? ஏ 120, பி 40, சி 240, டி 160. 4/4 மைனஸ் 2/4. 4/4 ஐ 4 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்று எழுதலாம். 2 × 4
2 இன்ட்டு 2 4. ஆகவே 4 பவர் 4 ஐ 4 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்று எழுதலாம். அதே போல் 2 பவர் 4 ஐ 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்று எழுதலாம். இப்பொழுது இந்த தொடர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ற அமைப்பில் உள்ளது. 4 ஸ்கொயர் என்பது a, 2 ஸ்கொயர் என்பது b. அதை a plus b, a minus b, அதாவது 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் என்று எழுதலாம். 4 ஸ்கொயரின் மதிப்பு 4 இன்ட்டு 4 16, 2 ஸ்கொயர் மதிப்பு 4, அதேபோல் 16 4, 16 பிளஸ் 4 இன்ட்டு 16 மைனஸ் 4, 16 பிளஸ் 4 20, 16 மைனஸ் 4 12, 20 இன்ட்டு 12 240. ஆகவே ஆப்ஷன் சி 240 என்பது சரியான விடை. 1.7 இன்ட்டு 1.7 இன்ட்டு 1.7 மைனஸ் 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 பை 1.7 இன்ட்டு 1.7 பிளஸ் 1.7 இன்ட்டு 1.5 பிளஸ் 1.5 இன்ட்டு 1.5 இன் மதிப்பை கூறுக. A 0.220, B 0.20, C 0.02, D 2.20. 1.7 1.7 இன்ட்டு 1.7 மைனஸ் 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5. A cube minus B cube, A minus B இன்ட்டு A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர் என்று எழுதலாம். 1.7 ஐ A எனவும் 1.5 ஐ B எனவும் கொண்டால் A இன்ட்டு A இன்ட்டு A 3A, அதாவது 1.7 கியூப் மைனஸ் 1.5 கியூப். இது A கியூப் மைனஸ் B கியூப் என்ற ஃபார்முலா என்ற அமைப்பில் உள்ளதால் இந்த எண்ணை A மைனஸ் B 1.7 மைனஸ் 1.5 A ஸ்கொயர் 1.7 ஸ்கொயர் பிளஸ் 1.7 இன்ட்டு 1.5 பிளஸ் 1.5 ஸ்கொயர். விகுதியை A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர் என்ற அமைப்பில் உள்ளது. A ஸ்கொயர் 1.7 ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் 1.5 ஸ்கொயர். இந்த பகுதியும் ஒரே மாதிரியாக இருப்பதால் இதை கேன்சல் செய்யலாம். ஆகவே 1.7 மைனஸ் 1.5 ஈக்குவல் டு 0.2 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி 0.2 என்பது சரியான விடை. 15 கியூப் மைனஸ் 4 கியூப் பை 15 ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு 4 பிளஸ் 4 ஸ்கொயரின் மதிப்பு A 14, B 11, C 24, D 21. 15 கியூப் மைனஸ் 4 கியூப் பை 15 ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு 4 பிளஸ் 4 ஸ்கொயர். 15 A கியூப் மைனஸ் B கியூப் என்ற அமைப்பில் உள்ளதால் இதை A மைனஸ் B 15 மைனஸ் 4 இன்ட்டு A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு 4 பிளஸ் 4 ஸ்கொயர். அதேபோல் விகுதி A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர் இந்த அமைப்பில் உள்ளது. இந்த பகுதியும் ஒரே விதமாக இருப்பதால் கேன்சல் செய்யலாம். ஆகவே 15 மைனஸ் 4 11 என்பதே சரியான விடை. ஆப்ஷன் பி 15 என்பதே சரியான விடை. 12 இன்ட்டு 12 பிளஸ் 2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 பிளஸ் 15 இன்ட்டு 15 இன் மதிப்பு என்ன? A 729, B 749, C 725, D 745. 12 இன்ட்டு 12 பிளஸ் 2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 பிளஸ் 15 இன்ட்டு 15. 15 A 15 B என கொண்டால் இது A பிளஸ் B ஸ்கொயர் ஃபார்முலாவை A ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் B ஸ்கொயர். அதேபோல் 12 ஸ்கொயர் பிளஸ் 2 12 இன்ட்டு 15
பிளஸ் பி ஸ்கொயர் 15 ஸ்கொயர். இது a பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம் அமைப்பில் உள்ளதால் இந்த தொடரை 12 பிளஸ் 15 ஸ்கொயர் என எழுதலாம். 12 பிளஸ் 15 27, ஆகவே 27 ஸ்கொயர். 27 × 20